அன்பர்களே, இந்த பரிசுத்த வாரத்தின் 3வது நாளிலே காணொலி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு தொழுகையின் ஆரம்பத்திற்காக இறைவேண்டுதல் செய்வோம். மாட்சிமை நிறைந்த தூய கடவுளை, ஆசீர்வாதமான இந்த நாளில் மாலை பொழுதிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தவக்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் பரிசுத்த வாரத்திலே நடந்த நிகழ்வுகளை குறித்து தியானம் செய்வதற்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறேன். உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளிலே இந்த தொழுகையின் ஊடாக உம்முடைய நாமம் மகிமையடையவும், நாங்கள் தியானிக்கின்ற அருளுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு பயனுள்ள நிலைகளை அமையவும் ஆண்டவரை துணை புரிய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிகின்ற வரையிலும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு உடன் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். தூய பிதாவே, ஆமென். நாம் 132வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 132. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் புலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தே என் உள்ளத்தில். பாடல் எண் 132. படிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை படிக்க கேட்போம். தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக
என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள்வாக்கு. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட தலையங்கம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருவசனம் பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படியாக கூறுகிறது: இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரகசிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த உலகத்திலே ஆண்டவரை பற்றி எங்கெங்கு அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த பெண்மணி செய்த செயலும் சொல்லப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, யூதர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் வண்ணமாக பஸ்கா என்கிற ஒரு பண்டிகையை வருடத்திற்கு ஒரு முறை அனுசரித்து வந்தார்கள். இந்த பண்டிகையில் சுமார் 50,000 முதல் 2,50,000 வரை மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். அநேக யூதர்கள் வெகு தூரம் பிரயாணப்பட்டு இந்த பண்டிகையை அனுசரிப்பதற்காக எருசலேமிலே கடந்து வருகின்றார்கள். இந்த பஸ்கா பண்டிகை அனுசரிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாயிருந்து குணமடைந்த சீமோன் என்கின்ற மனிதருடைய இல்லத்திலே தங்கியிருந்தார். இந்த வேளையில் தான் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அங்கு நடைபெறுகிறது. என்னவென்றால், இயேசுநாதருக்கு அருகாமையில் ஒரு பெண்மணி கடந்து வருகின்றாள். அவள் தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் சிரசிலே ஊற்றி அவருடைய கூந்தலினால் அவருடைய பாதத்தை சுத்தம் செய்த நிகழ்வு ஒன்று நடைபெறுகின்றது. அதை குறித்துதான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது சாதாரண ஒரு நிகழ்வு தானே, இதில் பெரிதாக என்ன விசேஷம் இருக்க போகிறது? ஒரு பெண்மணி இயேசுவினிடத்தில் கடந்து வருகின்றாள். அவளிடத்தில் இருக்கின்ற தைலத்தை உடைத்து அவருடைய சிரசிலே ஊற்றுகின்றார். அவளுடைய கூந்தலால் அவருடைய பாதத்தை சுத்தம் செய்கின்றார். இது சாதாரண நிகழ்வு தானே என்று நாம் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் சற்று இதை ஆழமாக சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இதில் அநேக சத்தியங்கள் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அது என்னவென்று அறிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது, இந்த பெண் யார்? இந்த பெண் ஏன் இந்த காரியத்தை செய்தார்? இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக இவளுடைய வாழ்விலே இவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது, இந்த பெண் யார் என்று சொன்னால், இவளுடைய பெயர் மரியாள் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு உயிரோடு எழுப்பின லாசரு என்பவருடைய சகோதரி ஆக இவள் காணப்படுகின்றார். இன்னும் இவள் எப்படிப்பட்டவள் என்று பார்க்கும் பொழுது, லூக்கா என்பவர் 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் இப்படியாக கூறுகின்றாள்: இவள் பாவியாகிய ஸ்திரீ. இவள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. இன்னும் இயேசு அதிகமாக நேசித்த லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பத்தை சார்ந்தவள் என்று சொல்லப்படுகின்றது. பாவியாக இவள் காணப்பட்டாலும் ஆண்டவர் இந்த குடும்பத்தையும் இவளையும் அதிகமாக நேசித்தார். வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் இந்த உலகத்தில் கடந்து வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இன்று இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் மனக்குழப்பத்தோடும் கவலையோடும் காணப்படுகின்றார்கள். காரணம், அவர்கள் அவருடைய வாழ்விலே செய்த
பாவங்களை, தப்பிதங்களை நினைத்து கவலையோடு இருக்கின்றார்கள். என் இளம் வயதிலே என் மனம் போன போக்கிலே நான் நடந்தேனே, மற்றவர்கள் கேலி செய்யும் வண்ணமாக என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேனே, என் பெற்றோருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் நண்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் சொந்த சகோதரனிடத்தில் கூட நான் அன்பு செலுத்தாமல் பாவம் செய்தேனே என்று குற்ற உணர்ச்சியோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படுமா, ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்ற கேள்விக்குறியோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரியமானவர்களை, ஆண்டவர் கூறும் பொழுது கூறுகின்றார், எந்த பாவியாயிலும் தள்ளமாட்டேன் வா என்று அழைத்த ஒரு தேவன், பாவத்தை மன்னிக்கின்ற ஒரு ஆண்டவராக நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் காணப்படுகின்றார். இன்னும் இவள், இந்த பெண்மணி ஆண்டவரிடத்தில் கடந்து வர ஒரு காரணம் உண்டு. என்னவென்று சொன்னால், இவளுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கின்றார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கின்றார். எனவே இயேசுவினிடத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று இவள் முடிவு எடுக்கின்றார். இவள் யாரையும் பார்க்கவில்லை. இயேசுவினிடத்தில் கடந்து செல்லும் பொழுது அங்கு அநேகர் இருப்பார்களே, என்னை பற்றி அறிந்து கொண்ட அநேகர் அங்கு இருப்பார்களே, என்னை ஏசுவார்களே, என்னை கேவலப்படுத்துவார்களே என்று உலக மனிதர்களை குறித்து இவள் கவலைப்படவே இல்லை. அவளுக்கு ஒன்றை மாத்திரம் அவள் பற்றி கொண்டார். என் வாழ்விலே மாற்ற வேண்டும், என் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்திலே கடந்து சென்றார். இவளுடைய வாழ்விலே மாற்றம் பெறுவதற்காக இவள் செய்த காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், லூக்கா 7வது அதிகாரம் 38வது வசனம் கூறுகின்றது, அவருடைய பாதங்களுக்கு பின்னால் நின்று அழுது கொண்டாள். இவள் முதலாவது என்ன செய்தாள் என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தை உடைத்தாள். ஆண்டவருக்கு அருகாமையில் கடந்து செல்கின்றாள். ஆண்டவருக்கு பின்புறத்திலே நின்று இவள் தன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கின்றாள். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அவள் நினைத்து பார்க்கின்றாள். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேனே என்று சொல்லி அவள் மனஸ்தாபப்பட்டவளாக, உள்ளம் உடைக்கப்பட்டவளாக அங்கே அழுகின்றாள் என்று சொல்லப்படுகின்றது. உடைந்த உள்ளத்தின் வேண்டுதலை கேட்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதாகமத்தில் கூட அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்டிருக்கின்றார். உதாரணமாக, அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அன்னாளுக்கு பிள்ளை செல்வம் கிடையாது. பலர் அவளை கேவலமாக பேசினார்கள். அவளை எந்த பொதுக்கூட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூகம் அவளை ஒதுக்கி வைத்தது. இவள் பிள்ளை செல்வம் இல்லாதவள் என்று அவளை ஒதுக்கி வைத்த வேளையிலே மனம் சோர்ந்து உள்ளம் உடைந்தவளாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருந்து அமர்ந்து ஜெபித்தாள். ஜெபித்த பொழுது அந்த உடைந்த உள்ளத்தின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு அவருடைய வாழ்விலே பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். இன்னும் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரித்து போகின்ற தருவாயில் இருக்கும் பொழுது உள்ள உடைக்கப்பட்டவனாக ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவனுடைய வாழ்விலே 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார். இன்னும் பெயர் சோபா வனாந்திரத்திலே ஆகார் கைக்குழந்தையோடு கணவனால் கைவிட்டப்பட்ட வேளையிலே இனி என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்த வேளையில் குழந்தைக்கு பசியால் துடித்த பொழுது உணவை கூட கொடுக்க முடியாமல், உணவில்லாமல் பிள்ளை சாகிறது என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி வேதனையோடு அழுத பொழுது பிள்ளையினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இஸ்மவேல் என்கின்ற ஒரு சன்னதியை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை உள்ளம் உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். உள்ளம் உடைந்து கவலையோடு இருக்கின்ற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். இந்த உள்ளத்தின் வேண்டுதல்களை என் ஆண்டவர் கேட்கின்றார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இந்த பெண்மணியும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து உள்ளம் உடைந்தவளாக அழுது கொண்டார். இவள் உள்ளம் உடைக்கப்பட்டதினால் இவளுக்கு கிடைத்த நன்மை என்ன? இவள் உள்ளம் உடைந்து அழுத காரணத்தினால் ஆண்டவர் இவருக்கு என்ன கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 7வது அதிகாரம் 48வது திருவசனம் இப்படியாக கூறுகிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். முதலாவது, ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளத்தை உடைத்தார். இரண்டாவது,
இவள் உள்ளம் உடைந்த காரணத்தினால் ஆண்டவர் இவளுடைய பாவத்தை மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அருகாமையில் கடந்து வருகின்றார். தைலத்தை உடைத்து அவருடைய சிரசிலே ஊற்றுகின்றார். அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினால் சுத்தம் செய்கின்ற வேளையிலே அந்த கூட்டத்தில் அநேகர் இருந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்களில் ஒருவனுக்கு மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது. என்னவென்று சொன்னார், இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி என்று சொன்னார், தன்னை தொடுகிறது யார் என்பதை இவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சிந்தித்துக் கொண்டான். இதை அறிந்த இயேசுநாதர் உடனடியாக சீமோனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். சீமோனே, ஒரு எஜமானிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளி காசு, மற்றொருவன் 500 வெள்ளி காசு. இந்த 2 பேராலும் கடனை திருப்பி கட்ட முடியவில்லை. உடனடியாக அந்த எஜமான் அந்த 2 பேரையும் அழைத்து 2 பேருடைய கடனையும் மன்னித்து விடுகின்றார். இந்த வேளையில் யார் அந்த எஜமானிடத்தில் அதிக அன்பு கூறுவார் என்று கேட்ட பொழுது சீமோன் கூறுகின்றான், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அவனிடத்தில் அதிக அன்பு கூறுவான் என்று சொல்கின்றார். ஆண்டவர் கூறுகின்றார், சரியாக நிதானித்தாய், இவளோ என்னிடத்தில் அதிக அன்பு கூர்ந்திருக்கின்றாள். என்னிடத்தில் அதிக அன்பு இவள் கூர்ந்த காரணத்தினால் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். மறுபடியும் அவனை பார்த்து கூறுகின்றார், நான் உன் வீட்டில் பிரவேசித்த பொழுது நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை கழுவினாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ வந்ததிலிருந்து ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். நீ என் தலைக்கு எண்ணெய் தரவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாய் என்று அவர் கூறுகின்றார். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்பு கூறுவோமே என்று சொன்னால் நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும், உள்ளத்தை உடைக்க வேண்டும், அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போமே என்று சொன்னால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பெண்மணி ஆண்டவரிடத்தில் கடந்து வந்தால், தன்னுடைய உள்ளத்தை உடைத்தால், தான் செய்த பாவத்தை நினைத்து மனங்கசந்து அழுதாள். பாவ மன்னிப்பை இவள் பெற்றுக்கொண்டாள். இந்த 2 காரியங்களும் இவள் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்னவென்று சொன்னால், நறுமணம் வீசுகின்றவளாக இவள் மாற்றப்பட்டாள். மார்க்கு 14வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக கூறுகிறது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நாற்றம் அடிக்கின்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி இப்பொழுது நறுமணம் வீசுகின்றவளாக மாற்றப்படுகின்றார். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவள், ஒருவரும் இவளை மதிக்கவில்லை. ஆனால் இவள் எப்பொழுது இயேசுவின் அண்டையில் கடந்து வந்தாளோ அப்பொழுது இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நறுமணம் வீசுகின்றவளாக இவள் மாற்றப்பட்டாள். சுமார் 2020 வருடங்களாக ஆண்டவரை குறித்த சுவிசேஷம் எங்கெங்கு அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த பெண்மணியை குறித்து சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இந்த பெண்மணி ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இவளை குறித்து வேதாகமத்தில் எங்கும் சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் இவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. என் வாழ்விலே ஒரு மாற்றம் வேண்டும், என் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆண்டவரிடத்திலே கடந்து வந்தால் ஆண்டவர் அவளுடைய வாழ்வை நறுமணம் வீசுகின்றதாக மாற்றினார். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்வும் நறுமணம் வீச வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பெண்மணி கடந்து வந்தது போல நாமும் நம்முடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். 2 நண்பர்கள் சூதாடி கொண்டிருந்தார்கள். 2 பேரும் சூதாடி கொண்டிருக்கும் பொழுது ஒருமுறை காவல்துறையினர் கைது செய்துபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஒருவருடைய தாய் ஏழை குடும்பத்தை சார்ந்தவள், ஒருவருடைய தகப்பன் செல்வந்தனாக காணப்பட்டார். இந்த ஏழை தாய்க்கு தன்னுடைய மகனை உயர்வான இடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வெகு நாளா ஆசை. எனவே தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி வந்தார். 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்கின்ற வேளையில்
2 பேருடைய பெற்றோருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் கொடுக்கப்பட்ட வேளையில் செல்வந்தனுடைய தகப்பன் வருகின்றார். என் மகனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது, இவ்வளவு ரூபாய் பணத்தை கொடு என்று சொன்ன பொழுது, அந்த பணத்தை கொடுத்து அந்த செல்வந்தன் தன் மகனை கூட்டிவிட்டு கிளம்புகின்றார். இந்த ஏழை தாய் வருகின்றார். உன்னுடைய மகன் செய்த தவறுக்கு இவ்வளவு ரூபாய் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தாயின் முகம் வாடியது. உடனடியாக கூறுகின்றார், என் மகனை தொந்தரவு செய்யாதீர்கள், எப்படியாவது 2-3 நாட்களில் அந்த பணத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வார். 2-3 நாட்கள் கழித்து அந்த ஏழை தாய் அந்த பணத்தை கொடுத்து அந்த மகனை மீட்டுக் கொண்டு வெளியே வரும் பொழுது அந்த மகன் அந்த தாயினுடைய கரங்களை பார்க்கின்றான். அந்த கரங்கள் முழுவதும் இரத்த கரையோடு இருந்தது. அம்மா, இது எப்படி என்று கேட்ட வேளையில் தாய் கூறினார், மகனே, உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக அதிக பணம் தேவைப்பட்டது. எனவே இரவு முழுவதும் கல் உடைக்கின்ற தொழிலை செய்ய வேண்டியதாயிற்று. இரவில் வெளிச்சம் இல்லாமல் கல் உடைக்கும் பொழுது அந்த சுத்தியல் கல்லில் விழுவதற்கு பதிலாக பலமுறை என்னுடைய கரத்தில் விழுந்து இரத்தம் வடிந்து ஓடியது. ஆனாலும் உன்னை மீட்கும்படியாக நான் உன்னை இந்த கஷ்டங்களை அனுபவித்து உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னாராம். அந்த மகனுடைய உள்ளம் வாடி போயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே நம்மை மீட்பதற்காக கடந்து வந்தார். அவர் சும்மா நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை, பணம் கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பல வேதனைகளை பட்டு நம்மை ஆண்டவர் மீட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே கல்வாரி அன்பை நாம் ருசித்தவர்களாக காணப்படுவோமே என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பக்தன் அழகாக கூறுகின்றார், கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தா, உன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தா, உன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி பதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி பதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர் தாய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவோம், உள்ளத்தை உடைப்போம், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம், நறுமணம் வீசுகின்றவர்களாக கனிதருகின்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவனே, அமைதலான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்மை குறித்து ஆராய்ந்து கொள்வதற்கும் உடைய பாடுபடங்களை குறித்து சிந்திப்பதற்கும் கேட்ட நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில எங்களை நாங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையை முழுக்க முழுக்க உமக்கு பிரிதுள்ள வாழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்பதான கிருபைத்தார். இந்த உலக சூழலை நாங்கள் பார்க்கிறோம். கடினப்பட்ட நாட்களிலே எங்கள் அன்பு கடவுள் உடனிருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டதற்கு நாங்கள் சோதனைக்கின்றோம். தொடர்ந்து எங்களை காக்குவீராக, மனக்கவலைகளை எல்லாம் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அளிக்கப்பட அமர்ந்தான கிருபைத்தார். அதற்கு அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் தாங்கி கர்த்தர் வாய்க்கப்படுவீராக. எங்களுடைய சுகாதார வாழ்வுக்காக அதிகமாக பாடுபடுகின்ற மருத்துவர்களுக்காக, காவலர்களுக்காக, ஏனைய பணிவுரைக்காரர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். துப்புர பணிவுரைக்காரர்கள், காவல்துறை மக்கள் அனைவருடைய நாங்கள் தருகிறோம். சுவாமி, இந்த பொது நலத்தோடு கூட தங்களை அர்ப்பணித்து செயல்படுகிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்படாதவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தொடர்ந்து நமக்கு பயனாக வாழ வைத்தார். இந்த நாளிலும் நாங்கள் முற்றிலும் எங்களை அர்ப்பணித்து உமக்கு உகந்த சாமிகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும் என்று தமிழகத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்வும் உமக்கு விருதுள்ளதாக அமைக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும்.
பொருட்படுத்துகிறார். குறைகளெல்லாம் பொறுத்துக் கொள்ளும். இதை அனைத்து இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். சொல்லுங்க நல்ல பிதாவே. பரிசுத்தம் ஐக்கிய சிநேகம் நம்முடைய உடம்பில் சதாகாலம் தங்கியிருப்பதாக.